ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அத்தியாயம் 17ல் லா ஷா மேலும் கீழும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்ம லாஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து என்ன மாதிரி போடுவோம், இப்படி போடும் இல்லையா. இந்த லாஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம மேல் நோக்கி எழுதுகிறோம். இதே வந்து நம்ம கீழ் நோக்கி எழுதலாம். அது எப்பப்பெல்லாம் எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், லா அப்படிங்கும்போது மேல் நோக்கி கீழ் நோக்கி எழுதலாம். ஆரம்பத்திலோ முடிவிலோ லா வந்து மேல் நோக்கி சாதாரணமாக எழுதப்படும். எப்போவுமே நம்ம லா வந்து மேல் நோக்கி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், லாபம் அப்படிங்கும்போது லா பா இம் லாபம். கூலி அப்படிங்கும்போது கூலி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சா இல்லாபம் சல்லாபம். இதில் எல்லாமே வந்து நம்ம மேல் நோக்கி எழுதுறது தான். நம்ம நார்மலாகவே லா வந்து மேல் நோக்கி தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே மாசிலாமணி அப்படிங்கும்போது இந்த லாங்கிறது வந்து நடுவில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மேல் நோக்கி எழுதுவோம் கீழ் நோக்கி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுழி கொக்கி இந்த மாதிரிலாம் வர இடத்துல இங்கே பாருங்கள், லாவுக்கு முன்னோ பின்னோ வளைவு கோடுகளுடன் அல்லது கொக்கியுள்ள மேய்க்குறிகளுடன் சேர்க்கப்பட்டுள்ள சுழி வந்தால் சுழியின் வாட்டமாகவே லா எழுதப்படும். அதாவது சுழி எந்த சைடு வருதோ, கொக்கி எந்த சைடு வருதோ அதுக்கு வாட்டமாக நம்ம வந்து இந்த லா கொக்கி போடுவோம், லா ஸ்ட்ரோக் போடுவோம். ஓகேங்களா? பாருங்கள், மா சி லா. இந்த சி சாக்கு ஸ்ட்ரோக்லேயே தான் நம்ம இந்த லா போடுவோம். மாசில்லா மணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கவுன்சில் கவ் கா போட்டு அவு ஸ்ட்ரோக்கு கவ் இன்னு என் ஸ்ட்ரோக் போட்டு இந்த சா போடுறோம் இல்லையா, அதுலேயே வந்து இல் ஸ்ட்ரோக் வருது. இந்த பாருங்கள், கவுன் சில். இந்த எஸ் எங்கே போடுறோமோ, இந்த சி சா எங்கே போடுறோமோ அதுலேயே தான் இந்த இல் வர வேணும். இப்படி போட்டு இந்த ஸ்ட்ரோக் எஸ் இப்படி வரும்போது அவன் இப்படி மேலே போகக்கூடாது. இது வந்து ராங். இதில் எப்படி நம்ம வாட்டமாக எழுதுகிற மாதிரியே தான் இருக்க வேணும். இந்த சா இப்படி போடணும்னா அதுலேயே தான் இந்த லா வர வேணும். ஓகேங்களா? அடுத்த பாருங்கள், ஹலாசியாமா அப்படிங்கும்போது ஹா போட்டு ஹா ஸ்ட்ரோக் இப்படி போட்டு அதுலேயே லா வருது. ஹா லா இஸ் யா இம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 சுழினா 2 சுழினா ஞா ngா இதெல்லாம் வரும்போது ஆகியவற்றிற்கு பின் லா வந்தால் வாகாக எழுதுவதை உத்தேசித்து கீழ் நோக்கியும் எழுதப்படும். அதாவது எங்கெங்கே வந்து லா வந்து கீழ் நோக்கி எழுதப்படும்னு கேட்டாங்கன்னா, கொஷினில் கேட்டாங்கன்னா, இந்த 3 சுழினா இந்த 2 சுழினா அப்புறம் ngா ஞா இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கீழ் நோக்கி எழுதுவோம். பாருங்கள், அணில் ஆ போட்டு இதில் வந்து நா 3 சுழி நா போடும்போது அந்த இல் வந்து கீழ் நோக்கி தான் வருது. நீளம் அப்படிங்கும்போது நா போட்டு லா வந்து கீழ் நோக்கி தான் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஞாலம் அப்படிங்கும்போது ஞா ஸ்ட்ரோக்கு கீழ் நோக்கி லா தான். ஆங்கிலம் அப்படிங்கும்போது ஆ இங்கி லம் இங்கு. ஓகேவா? இங் லம் ஆங்கிலம். அடுத்த பாருங்கள், வா ஷா இதை வந்து சஹ லா இந்த மாதிரியெல்லாம் வரும்போது தனித்து வந்தால் லா வந்து தனித்து வரும்போது கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் எப்படி வேணால் கீழ் நோக்கி எழுதுகிற மாதிரி வாகாக வந்துச்சுன்னா கீழ் நோக்கி எழுதலாம். அப்படி இல்லை மேல் நோக்கி தான் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா மேல் நோக்கி எழுத வேணும். பாருங்கள் இதில் வேல்னு கொடுத்துருக்காங்க, வேல். அப்போ இதில் வா ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இது வாகாக அப்படிங்கும்போது வா இப்படி தானே போடுறோம், அப்படியே இல் போட்டுக்க வேணும். வேலி இதில் வந்து இல்லு, இதில் வந்து உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ வந்து மேல் நோக்கி வரும், வேலி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கே சாக்கா வந்துச்சுன்னா கீழ் நோக்கி, காக்கு கீழ் நோக்கி வருது. ஸ்கேலை ஐ உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ வந்து மேல் நோக்கி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரோல் ஆர் இல் உயிரெழுத்து வரல, அப்போ கீழ் நோக்கி. ராலி அப்படிங்கும்போது உயிரெழுத்து வந்திருக்கு, இல்லு ப்ளஸ் இ, அப்போது மேல் நோக்கி வரும். குழல் அப்படிங்கும்போது கீழ் நோக்கி. குழலி அப்படிங்கும்போது உயிரெழுத்து வரும்போது நம்ம மேல் நோக்கி எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நடுவில் வந்தால் எழுதுவதற்கு எப்படி வாகாக வருகிறதோ அப்படியே எழுதப்படும். அதாவது லா அப்படிங்கிறது வந்து நடுவில் வரும்போது எப்படி எழுதுறதுக்கு வாகாக வருது அப்படின்னா கா லா டி. ஓகேவா? நடுவில் வரும்போது எந்த மாதிரி எழுதுனா ஈஸியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்க வேணும் அப்படிங்கிறாங்க. நீலாம் இம்பு நீ லா இம் பா இம்பா ரீ. ஓகேவா?
அப்போ இம்பு அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரோக் போடுறோம், வவல் போடுறோம். நீலாம்புரி. அடுத்த பாருங்கள், ஷா வந்து எங்கே மேல் நோக்கி கீழ் நோக்கி எழுதுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேஷம், மேஷம். மா ஸ்ட்ரோக் போடும்போது மா இப்படி தானே போடுவோம், அப்போ ஷா இப்படி தான் வரும். மா இப்படி போட்டு ஷா இப்படி தனியாக இப்படி போடக்கூடாது, அது வாகாக தான் எழுத வேணும். மா போட்டோம்னா அதோட டச்சாகவே இப்படி வர வேணும். மேஷம். வே அப்படிங்கும்போது இது மேல் நோக்கி வருது, அப்போ ஷா வந்து மேல் நோக்கியே எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், ஷரா அப்படிங்கும்போது ஷா போட்டு ரா, ஷரா. போ ஷா, போஷா. இக்கு, போஷாக்கு. போ போட்டு பா ஸ்ட்ரோக் போட்டு ஷா ஸ்ட்ரோக் போட்டு இக்கு, போஷாக்கு. இல்லை பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். பயிற்சி 51ல் சிலம்பு அப்படிங்கும்போது சி லா இம்பு, சிலம்பு. நீ லா இல், நிழல். மா ரி யா இல், மறியல். தோ ஷா இம், தோஷம். உ ஷார், உஷார். தென் ரா இல், தென்றல். தா லீ யா இல், தா நா இல். வி சே சா இம், விசேஷம். உ இஷ் நா இம், சா இல் பு. கல் லா மை. தூ, இது வந்து தா ஸ்ட்ரோக்கு. தூ கி இல். ரோ சா இம், ரோசம். ஆ இக்கு, இக்ரோ. ரோசம், ஆக்ரோசம். மா நா இல், மணல். நா நா இல், நாணல். சி லே டை, ஸ்லேடை. வி ஷா இம், அதாவது இந்த வா எங்கே எப்படி போடுறோமோ அதுலேயே இந்த ஷா வரும். சா கு இல், சாகுல். வா, இது வந்து இல்லா, அப்போ இந்த ஸ்ட்ரோக்கு. வள்ளல். கி லீ சா இல், கிளிசல். ஆ டை யா, டை யா லம். ஓகேவா? அடையாளம் அப்படிங்கும்போது ஆ போட்டு டா லா இம் போடுவோம். இது வந்து ஐயா. ரிஷபம், பொக்கிஷம். பா போட்டு கி, ஷா போட்டு இம், பொக்கிஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.